2024 குரூப் 4 எக்ஸாமில் மேக்ஸில் தனி வட்டி கூட்டு வட்டி அப்படின்ற டாப்பிக்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டுருக்காங்க சரிங்களா. ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதே போல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா. சரி வாங்க கொஸ்டின் பார்த்தலாம். ஒருவர் ரூபாய் 2000 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஓராண்டு முடிவில் ரூபாய் 1000 திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க சரிங்களா. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் பார்த்தோன்னா 2000 ரூபாய் வாங்குறாரு, 6% வந்து தனி வட்டிக்கு வாங்குறாரு. 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா 1000 ரூபாய் வந்து கொடுத்துறாரு சரிங்களா. பேலன்ஸ் இருக்கிற கடனை பார்த்தோன்னா 2வது வருஷத்தோட முடிவில் வந்து தராரு. ஸோ அப்போ 2வது வருஷம் முடிவில் கொடுக்கக்குள்ள பார்த்தோன்னா எவ்வளோ தரணும் அப்படின்றதான் கேட்டுருக்காங்க சரிங்களா. இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் பார்த்தோன்னா 2000 சரிங்களா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோன்னா 6% சரிங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 1 இயருக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சலாம். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அந்த PNR/100ன்னு வரும் ஃபார்முலா சரிங்களா. பிரின்சிபல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2000 போட்டுக்கலாம். அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6, n பார்த்தோன்னா 1 இயர் போட்டு இது பண்ணுறதுனால 1 போட்டுக்கிறோம் சரிங்களா. கீழே வந்து 100 சரிங்களா. இதையும் அடிச்சிடலாம். அப்போ இதையும் மல்டிபிள் பண்ணால் பார்த்தோன்னா 120 வரும் சரிங்களா. 120ன்றது ஃபஸ்ட் இயருக்கான வட்டி சரிங்களா. அதாவது ஒரு வருஷத்துக்கான வட்டி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து கொடுத்துட்றாங்க சரிங்களா. 2000 ரூபாயில் வந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னா மீதி 1000 ரூபாய் இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ அந்த பேலன்ஸ் 1000 ரூபாய், அப்புறம் வந்து அந்த 1000 ரூபாய்க்கான வட்டி, அப்புறம் இந்த வட்டி, இது மூணுத்தையும் சேர்த்து தான் பார்த்தோன்னா 2வது வருஷத்தோட முடிவில் வந்து அவர் கொடுப்பாரு சரிங்களா. ஸோ அப்போ இந்த 1000 ரூபாய்க்கும் பார்த்தோன்னா வட்டி கண்டுபிடிச்சலாம் சரிங்களா. அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான், அதே 1 இயர் சரிங்களா. 100 போட்டுக்கலாம். இதையும் அடிச்சிட்டோன்னா 5 60 வரும் சரிங்களா. இது ஒரு 60 ரூபா. அப்புறம் அந்த 2000 கண்டுபிடிச்ச ஒரு 120 ரூபா. அப்புறம் பார்த்தோன்னா அவர் இன்னும் ஒரு 1000 ரூபா தரணும்ல. 1000 + 120 + ஒரு 60 சரிங்களா. மொத்தமாக சேர்த்தோன்னா 1180 ரூபா சரிங்களா. இதை தான் பார்த்தோன்னா அவர் வந்து 2 வருஷத்தோட முடிவில் பார்த்தோன்னா கொடுக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ ஆப்ஷன் பார்த்தலாம் வாங்க. பாருங்கள், ஆப்ஷன் பி பாருங்கள், 1180ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஆன்சர் என்னன்னு பாருங்கள், ஆப்ஷன் பி தான் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி டிஎன்பிசி ரிலேட்டடான வீடியோ தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை.